திமுகவுக்கு மிகப்பெரிய எதிரியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 75 வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க கட்சியும் எதிர்கட்சியுமாக இருந்தது திராவிட முற்போக்கு கழகம் திமுக தான். இந்த திமுகவுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் அழிக்கிறது தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். தமிழக மக்களுடைய வாழ்க்கை முறையை எந்த இடத்துலையுமே திமுக அரசு உயர்த்தி காட்டவே இல்லை. வாழ்க்கை முறையை மேம்படுத்த எந்த மாதிரியான ஒரு திட்டங்களையும் அமுல்படுத்தவே இல்லை. உண்மை, நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், மனிதநேயம் இதை சார்ந்து நம்ம வாழ வேண்டியது தான் நம்மளோட வாழ்க்கை முறை. ஆனால் இது எதுவுமே நம்மக்கிட்ட இல்லாத மாதிரி நம்மளை அதிலேருந்து பிரித்து எடுத்து நமக்கு வேறொரு வாழ்க்கை முறையை கொடுத்தது திமுக அரசு. சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் பார்த்திங்கனாக்கா, இப்போது திமுகவுடைய நல்ல எண்ணம், திமுக ஒரு நல்ல அரசியல் கட்சி, அதோடய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்ததுனாக்கா, இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த பண்புகளெல்லாம் உயர்ந்திருக்கணும், நற்பண்புகளெல்லாம் உயர்ந்திருக்கணும். அதாவது உண்மை, நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், மனிதநேயம், மனிதாபிமானம், இந்த மாதிரியான நற்பண்புகளெல்லாம் மக்களிடையே இன்றைக்கி பல மடங்கு வளர்ந்துருக்கணும். அந்த வளர்ச்சி தான் என்ன பண்ணணும், ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையுமே உழைச்சிருக்கணும். இன்றைக்கி சாதிய வேறுபாடுகள், மத வேறுபாடுகள் எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் அதற்கு மாறாக திமுக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, லஞ்சம், ஊழல், திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அந்த மாதிரியான இன்றைக்கி கருத்தரிப்பின்மை பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. சுகப்பிரசவம் அப்படிங்கிறதே இன்றைக்கி எங்கோ ஒன்று அத்திப்பூத்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே திமுகவுடைய அதிமுகவுடைய செயல்பாடில் இதுவும் ஒன்று தான். அப்போது இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, மக்களை வளர்ச்சிப்படுத்துவதா இல்லது மக்களை வீழ்ச்சிப்படுத்துவதா அப்படிங்கிறது. அப்போது இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த சூழலில் பார்த்தோம்னாக்கா, உண்மை, நேர்மை, ஒழுக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அழிஞ்சு போய் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் வளர்ந்துருக்குன்னா, அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்குன்னா, இப்படி தீய எண்ணங்களையும் தீய குணங்களையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இது எல்லாமே வளர்க்கப்பட்டிருக்கு. திமுக தன்னுடைய மனக்கொள்கையின் அடிப்படைன்னு பார்க்க போனாக்கா 80-90% அவர்களுடைய மனக்கொள்கைப்படியே இந்த தமிழக மக்களுடைய குணங்களை எல்லாம் மாற்றி, வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றி அவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த நாட்டையும் இந்த நாட்டை கைப்பற்றணும், இந்த நாட்டு மக்களை அடிமையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு தான் அவங்களுடைய கொள்கையாக இருந்திருக்கு. அப்படி பார்க்க போனால் அதில் 80-90% அவங்க பூர்ணமாகவே வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லலாம். இந்த 2026 தேர்தலில் விஜய் வர்றதுக்கு முன்னாடி திமுகவுடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா, படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதிர்கட்சியான அதிமுக பல அணிகளாக பிரிஞ்சிட்டாங்க. இருக்கக்கூடியதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். அவரும் நம்ம எதிர்த்தா, அதாவது திமுகவை எதிர்த்தா கொடநாடு வழக்கு இருக்குது, ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மரண வழக்கு இருக்குது. இதை முன்வைச்சு அவருடைய கட்சியை நம்ம அழிச்சிடலாம், நம்ம படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திமுக இருக்கும் பொழுது தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி எழுச்சி பெறுது. அந்த எழுச்சியின் முதல் மாநாட்டிலேயே அவ்வளோ பெரிய கூட்டமானது திமுகவுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துருச்சு. அந்த பயம்தான் திமுகவை இன்னும் நம்ம வேகமாக ஓடணும், மக்களை நம்ம இந்த அளவுக்கு ஒரு 80% நமக்கு ஏற்ற போல் மக்களை கொண்டு வந்துட்டோம், இதை எங்கே விஜய் சரி செஞ்சிட போகிறாரு அப்படிங்கிறனால தான் விஜய்க்கு பல திசைகளில் இருந்து பல இன்னல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது மக்கள் எல்லாருமே கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக இந்த மக்களாட்சி 4 துறைகள்னு சொல்லுவாங்கள்ல, இந்த 4 துறைகளிலும் இன்றைக்கி சரிபாதி நல்லவர்களும் தீவர்களும் இருக்கிறாங்க. அந்த 4 துறைகளிலும் திமுகவுடைய ஆட்களை திமுக நிலை நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். அதாவது கருப்பாடுகளை உள்ளே நுழைத்திட்டாங்க. எல்லா துறையிலுமே இப்போ இன்றைக்கி திமுகவின் கருப்பாடுகள் உள்ளே இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி மக்கள் கட்டுப்படலைனாக்கா என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 2-3 திட்டங்களை மட்டும் அமுல்படுத்திட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை கைப்பற்றிடலாம், தமிழக மக்களை அடிமைப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் திமுக இருக்குது. அதன்படி 2 திட்டங்களை ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு திட்டங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள். காவல்துறையை தன் கைப்பிடிக்குள்ளே வச்சுக்கிறது, இந்த தமிழக மக்களை அடிமையாக்கி அடிப்பணியை வச்சு நாம் ராஜாவாக வாழலாம், மன்னர் பாரம்பரியாக வாழலாம், மன்னர் வகையறாவாக வாழலாம், நாம் தான் இனி நிரந்தர முதல்வர், நம்மளை எதிர்க்க வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு இந்த காவல்துறையினர்கள் மிகப்பெரிய பங்கு வகிப்பாங்க. அவர்களை தான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிக்கையை கூட விட்டுருக்காங்க. என்னன்னாக்கா, காவலர்கள் குற்றம் செய்தால் அந்த குற்றங்களை அரசியல்வாதியிடம்
நம்ம குறை சொல்லணும், அவங்க தான் வந்து அவர்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து காவல்துறையினர் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நிலையில் அவர்களை கண்டிக்க வக்கற்ற ஸ்டாலின் அவர்களை காப்பாற்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். சமீபத்தில் ஸ்டாலின் அரசு வெளியிட்டிருக்கும் ஒரு அறிவிப்பு தான் அது. இதன் மூலம் அனைத்து நிலை காவலர்களும் தங்கள் பணியை செய்யும் போது ஏதேனும் குற்றம் செய்ததாக கூறப்பட்டால் அவர்கள் மீது வழக்கு தொடர அரசின் அனுமதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழக காவல்துறையில் இருக்கும் கடைநிலை ஊழியர் தொடங்கி உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கும் டிஜிபி வரை பணி நேரத்தில் எந்த குற்றம் செய்தாலும் அரசின் அனுமதியை பெற்றுதான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமாம். நீதிமன்றமே நினைத்தாலும் தாமாக முன்வந்து விசாரிக்க முடியாதாம். எவ்வளவு கேடுகட்ட முடிவு இது! இதனால எந்த மாதிரியான இன்னல்கள் வரும்னாக்கா, காவலர்கள் என்ன குற்றம் செய்தாலுமே பொதுநல வழக்கு அவங்க மேலே பதிய முடியாது. யாருமே வந்து தானாக வந்து ஒரு வழக்கை பதிவு செஞ்சு அந்த குற்றத்தை நிரூபித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவே முடியாது. எதனா தவறு காவல்துறையிலேருந்து நடக்குதுனாக்கா அரசியல்வாதியை தான் நம்ம நாடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த திமுக அரசு உருவாக்கியிருக்கு. ரெண்டாவது ஒரு முக்கிய அறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 12 மணி நேரம் வேலை மசோதா திட்டம். இப்போ அது தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. தற்காலிகமாக அந்த 12 மணி நேரம் வேலை மசோதா திட்டம்ங்கிறது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவங்க இந்த முறை ஆட்சியில் வந்ததும் வந்து இதை அமல்படுத்திடலாம். இதை அமல்படுத்திட்டோம்னாக்கா, நல்லா கவனிக்க மக்களே, 12 மணி நேரம் வேலை மசோதா திட்டம் அமல்படுத்திட்டாக்கா 12 மணி நேரம் உழைக்கணும். வேலைக்கு போயிட்டு வரதுக்கு குறைஞ்சபட்சம் போகிறதுக்கு 1.5 மணி நேரம், வரத்துக்கு 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகிடும். 12 மணி நேரம் ப்ளஸ் இந்த 3 15 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்குறதுக்கு 23 மணி நேரம் இதுலேயே போயிடும். மீதி இருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரத்தில் வேலைக்காக கிளம்புவாங்களா, குழந்தை குட்டியை பார்ப்பாங்களா, குடும்பத்தை பார்ப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்களா. எதையுமே பண்ண முடியாது. அப்போது மக்கள் வந்து குடும்ப வாழ்க்கையிலேருந்து கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் இதிலேருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து தான் வாழ்க்கையை தனக்காக மட்டுமே வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க தான் இந்த திமுக அரசு பார்க்குது. அதற்கான எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து மக்களிடையே சேர்த்துருச்சு. இன்னும் இருக்கக்கூடிய சில திட்டங்கள் நான் சொன்ன மாதிரி, இந்த காவலர் குற்றம் செஞ்சாங்கன்னா அதுக்கு அரசியல்வாதிகிட்ட தான் புகார் சொல்லணும். இன்னொன்று இந்த 12 மணி நேரம் வேலை மசோதா திட்டம். இது ரெண்டுமே வந்துருச்சுனாக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து தன்னுடைய இயல்பு வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்து அவங்க வேறு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழல்லாம் அமையும். இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய திட்டமாகவும் கொள்கையாகவுமே இருக்குது. நீங்களே நல்லாவே யோசிச்சு பாருங்களா. திமுக அரசு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா 75 வருஷமாக அவங்க ஆட்சி காலத்தில் இருக்காங்க. எதையாவது ஒன்று இப்போது எங்களுடைய முதன்மை கொள்கையாக நாங்கள் தமிழ் மொழியை தூக்கி பிடிப்போம். 75 வருஷமாகவே இந்த கட்சி ஆண்டிருக்க திமுக தமிழ் மொழியை தூக்கி பிடிச்சினாங்கன்னா இன்றைக்கி தமிழ் மொழியின் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கும். தமிழ் மொழின்றது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கும், மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்கும். சரி விடுங்க, உங்களுக்கு தமிழ் மொழியோட வளர்ச்சி இல்லை, வரலாறு தமிழருடைய வரலாறு, மண் சார்ந்த பண்பாடு கலாச்சாரங்களை தூக்கி பிடிக்கணும்னு திமுக அரசு நினச்சிருந்தா இந்த 75 வருஷங்கள் காலகட்டத்தில் இன்றைக்கி அதில் நம்ம மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருப்போம். அதையும் அவங்க செய்யலை. கல்வியில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கணுன்றது திமுகவுடைய கொள்கையாக நோக்கமாக இருந்ததுனாக்கா 75 வருஷமாக நீங்கள் அதுக்காகவே மட்டுமே நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலே இன்றைக்கி தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருந்திருக்கும். கல்வியில் மிகப்பெரிய வளர்ச்சியை தொட்டிருக்கோம், அபார வளர்ச்சினே சொல்லலாம், நம்பர் 1 இருந்திருக்கும். அதையுமே திமுக செய்யலை. இன்னொன்று மருத்துவம். நோயற்ற வாழ்க்கை என் தமிழக மக்களுக்கு நான் கொடுப்பேன், அது என்னுடைய கொள்கையில் ஒன்றா இருக்குதுன்னு திமுக நினச்சிருந்ததுனாக்கா இந்த 75 வருஷம் அனுபவத்தில் இன்றைக்கி நோய் அப்படிங்கிறதே யார்கிட்டையுமே இருக்காது. இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எல்லாரும் மருத்துவமனையை சார்ந்து தான் வாழணும் அப்படிங்கிற சூழலை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, இந்த அரசு, இந்த முதன்மை கட்சிகள் இருக்குல்ல, இந்த 2 கட்சிகளுமே வந்து மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களையும் மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த கட்சிகள் இயங்கப்படலை அப்படிங்கிறது கண்குளிராக இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம் தற்கூரின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அந்த சொல்லுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்து அரசியல்னால் என்னன்னு பார்க்க வந்து அரசியலுக்குள்ளே என்னெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்திருக்கு. இன்றைக்கி அப்படி அந்த வகையில் பார்க்க போனால் இந்த முதன்மை கட்சிகள் தமிழக மக்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை இழைச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய வளர்ச்சியை தடுத்திருக்காங்க. மாறாக மக்கள் வாழக்கூடாத ஒரு வாழ்க்கையை, அந்த வளர்ச்சியை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மக்கள் நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.